வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போறது என்னன்னா, பாவ மன்னிப்பு சலுகை மற்றும் சிலுவை பாதையின் வரலாறு. கிறிஸ்துவின் பாடுகளுடன் தொடர்புடைய புனித இடங்களை தரிசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு சலுகை வழங்கப்பட்டு வந்தது. இது எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது என்று தெளிவாக தெரியவில்லை. ஆனால் 1342 ஆண்டு புனித பூமியை பாதுகாக்கும் பொறுப்பு பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கிறிஸ்துவின் பாடுகளுடன் தொடர்புடைய சில முக்கிய இடங்கள்தான்: கிறிஸ்து தாயார் சந்தித்த இடம், ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறிய இடம், சீரேன் ஊர் சீமான் கிறிஸ்துவுக்கு உதவிய இடம், படை வீரர்கள் கிறிஸ்துவின் ஆடையை பங்கிட்ட இடம், கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம், பிளாத்துவின் இல்லம், கிறிஸ்துவின் கல்லறை. 1520 ஆண்டு வியாகுல மாதாவின் திருசுரூபத்தை தரிசித்து செபிப்பவர்களுக்கு 100 நாள் பாவ மன்னிப்பு சலுகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் பாடுகளின் காட்சிகளை நிலைகள் அல்லது ஸ்டேஷன் என்று முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் வே என்ற திருப்பயணி. பின்னர் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஜெருசலேமில் உள்ள புனித இடங்களைப் போல ஐரோப்பாவின் சில இடங்களிலும் சிலுவை பாதை நிலைகள் அமைக்கப்பட்டது. இவ்வாறு சிலுவை பாதை கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து செபிக்கும் ஒரு முக்கியமான பக்தி முறையாக வளர்ந்தது. ஆமேன்.